சின்ன மருமகள் 4 எபிசோடில் தமிழ்ச்சியை படிக்க வச்சது தான் சேது பண்ண மிகப்பெரிய தப்பு. அதை என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சேது அம்மா எவ்வளவோ பேசி ராஜாங்கத்தை கன்வின்ஸ் பண்ண நினச்சாலும் ராஜாங்கம் மனசு இறங்குறதா இல்லை. சேதும் எல்லா முடியுமே சரி ராஜாங்கத்துக்கு காலில் விழுந்து பார்த்துட்டாரு. என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஏன்ப்பா இப்படி விரண்டு பிடிக்கிறீங்க? நான் என்னைக்காச்சும் உங்களுடைய பேரை கெட்ட பேராக்கணும்னு நினச்சிருக்கேனா? நான் பண்ண சின்ன தவறு தான்ப்பா இன்றைக்கி இவ்வளோ பேர் தப்பை உண்டாக்கியிருக்கு. இனி நான் அப்படி பண்ண மாட்டேப்பான்னு சொல்லி நம்ம சேது ராஜாங்கத்திட்ட எவ்வளவோ காலில் விழுந்து மன்னிப்புலாம் கேட்டு பார்த்தாரு. ஆனால் ராஜாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அதனால் இதோட விட்டுரு. எனக்கு உன் மூஞ்சை பார்க்கவே பிடிக்கலை, ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அறிவுறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி சேதுவை ரொம்பவே நோக்கடிச்சிடாரு. சேதுவும் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கு பிறகு ராஜாங்கம் வெளியில் போய் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கான வேலையெல்லாம் பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு வந்த வழியில் ஈஸ்வரி, தாமரை இவங்களாம் சேர்ந்து ராஜாங்கத்துடைய மனசை கொஞ்சம் மாற்றுறாங்க. அதாவது சேது இப்போது அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் குடித்து அவன் உடம்பை கெடுத்துக்கிறது இல்லாமல் இப்போது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான். அதில் ஒன்று தான் இந்த தமிழ்ச்செல்வியை படிக்க வச்சது. அதனால் இனிமேல் நீங்கள் சேது நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேதுவை வச்சு அந்த தமிழ்ச்செல்வி உங்களை பழி வாங்கிடுவா. இதுதான் அந்த தமிழ்ச்செல்வியோட திட்டமே. அதனால தான் சேதுவை நீங்கள் கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறது தான் கரெக்டாக இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்கத்தை ஏற்றி வராங்க. அதோட தாமரை சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, நான் கூட இன்றைக்கி காலையில் அந்த தமிழ்ச்செல்வி மலர் இருக்கால, மலர்கிட்ட பேசுகிறத கேட்டேன் மாமா. மலர்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தா. ஸோ சேது வச்சு தான் ராஜாங்கத்தை பழி வாங்கணும். இந்த ராஜாங்கத்துக்கு இருக்க திமிர் அடக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக சேதுவாக மட்டும்தான் முடியும். அதனால தான் ராஜாங்கத்துக்கு பிடிக்கான்னு தெரிஞ்சு நான் சேதுவை வச்சு படிக்க நினச்சேன். ஆனால் அதோடு விட்டுற மாட்டேன். கண்டிப்பாக நான் எப்படியும் படிப்பேன். படித்து ராஜாங்கத்துக்கு பிடிக்காததை சேது செஞ்சு காட்டிட்டாருன்னு சொல்லி சேதுக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா மாமா. அதனால் இந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக சேதுவை எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்கிட்டு திரும்ப உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எதுனா பண்ணிட்டு தான் மாமா இருப்பா. அதுக்கு ஒன்று சேதுவை கொஞ்ச நாள் தமிழ்ச்செல்வி பக்கம் சேர விடக்கூடாது. அதே மாதிரி தமிழ்ச்செல்வியை சீக்கிரமாக அந்த வீட்டு விட்டு விரட்டணுமாமா அப்படிங்கிற மாதிரி தாமரையும் ஈஸ்வரியும் சேர்ந்து இங்கே ராஜாங்கத்தை ஏற்றி விட்றாங்க. ராஜாங்கம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு உடனே சொல்கிறாரு, இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிடுங்க, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்கேன்னு சொல்லி கூப்பிட எல்லாருமே வராங்க. சேதும் ஆசையாக காத்துட்ருக்காரு, அப்பா கண்டிப்பாக அவள்கிட்ட பேச போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜாங்கத்துக்கு முடிவு என்னென்னா, இப்போதைக்கு சேது அதிகமாக குடிச்சிட்டு தான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கான். அதோட அப்பம் பேச்சை மதிக்காதவெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் உருப்பிட முடியாது. அவனை நம்புறது சுத்த வேஸ்ட்டுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவனை இனிமேல் இந்த கடை பொறுப்பு, மற்றபடி தோப்பு பார்த்துக்கிறது, ஸோ இந்த பொறுப்பில் இருந்தெல்லாம் அவனை கொஞ்ச நாள் ஒத்தி வைக்க போகிறேன். அவன் போயிட்டு குடிக்கட்டும், குடிச்சிட்டு யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணட்டும். அதனால் இனிமேல் அந்த பொறுப்பில் இருந்தையும் போஸ் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி ராஜாங்க சொல்லிடுறாரு. இதை கேட்ட சேதுவால் தாங்கிக்க முடியல, ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. இது வரைக்கும் அந்த தமிழ்ச்செல்வியால் நான் கஷ்டப்பட்டேன், இப்போது தன் அப்பாவே தன்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி மீண்டும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. போஸுக்கு இப்போது மகிழ்ச்சி தாங்கலை. சாவித்திரி அப்புறம் ஈஸ்வரி தாமரை போட்ட பிளானானது இப்போது கொஞ்சம் நடந்துருச்சு. இப்போது போஸ் பக்கம் அதிகம் வந்துருச்சு. இனிமேல் கண்டிப்பாக தமிழை விட்டோட ஈஸியாக விரட்டிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழ்ச்செல்வியோட குழந்தைய கலைக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க. ஆனால் அதுவும் சரியாக செயல்படலை. இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் தமிழ்ச்செல்வியோட குழந்தைய கலைக்க முடியும், எப்படி தமிழ்ச்செல்வியை வீட்டு விட்டு விரட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம போஸ் அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்திட்டு எப்படி இந்த சொத்தெல்லாம் ஆட்டியே போடலாம், அடுத்தது ராஜாங்கத்தை எப்படி கவுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போஸ் ஒரு பக்கம் திட்டம் போட ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் நம்ம சேது அப்பா இப்படி மதிக்காமல் தன்னை ஒட்டுமொத்தமாக விளக்கிட்டாரு, இனி அப்பா தன்னை ஏற்றுக்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்ச்செல்வி தானே அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்ருக்காரு ஒரு பக்கம். இப்படி இருக்க இந்த நேரத்தில் தாமரைக்கு ஆறுமுகம் ஃபோன் அடிக்கிறான். தாமரை எப்போதும் போல ஃபோனை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஐயோ இவன் ஏன் ஃபோன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு டக்குனு தாமரை அந்த ஃபோன் தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு ஓடுறாங்க. இதை பார்த்த அங்கே வந்த மலர் பார்த்துடுறாங்க. தாமரை ஏன் இவ்வளோ வேகமாக அந்த ஃபோன் தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு ஓடுறான்? ஏற்கனவே இந்த தாமரை மேலே டவுட் இருக்குது. அடிக்கடி ஏதோ நம்மளுக்கு கால் வருது. இந்த தாமரை மொட்டை மாடிக்கு போயிடுறா. அன்றைக்கி கூட தமிழ்ச்செல்விட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன், மொட்டை மாடியில் ரொம்ப காரசமாக பேசிட்டு இருந்தா. இது டவுட் ஆகிக்குன்னு சொல்லிட்டு மலர் தாமரையை ஃபாலோ பண்ணி பொறுமையாக மாடிக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே தாமரை மொட்டை மாடி போகிறதுலேயே ஆறுமுகம் 3 வட்டம் அடிச்சிடுறான். அங்கே போனோன்னே எடுக்கிறாங்க ஃபோனை. எடுத்தோடனே சொல்லு என்ன வேணும் உனக்கு இப்போ அப்படின்னு கேட்குறாங்க தாமரை. என்ன வேணுமா?
நான் வந்து உங்கள்கிட்ட என்னம்மா கேட்க போகிறேன்? எப்போதும் போல தான் செலவுக்கு பணம் இல்லை, செலவுக்கு பணம் வேணும் அவ்வளோதான். வேறு என்ன கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட நான் அப்படின்னு சொல்ல, தாமரை ஒன்று, டேய் உனக்கு எவ்வளோடா பணம் தர்றது? நீ கேட்ட மாதிரி எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன். சும்மா பணம் கொடு பணம் கொடுன்னு சொன்னால் யார்கிட்ட போய் பணம் ரெடி பண்ண முடியும்? என்கிட்ட இப்போ பணம் இல்லை. நீ கேட்கணுன்னா பணம் தரத்துனா நான் பேங்க்காக வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்க, அம்மா நீங்கள் பேங்க் வச்சுருக்கல அது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பேசின ஆதாரம் நான் வச்சுருக்கேனே. அப்படி இருக்கும்போது நான் கேட்கும்போது நீங்கள் பணத்தை கொடுத்தாம ஆகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் தான் ஃபோன் பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க அப்படிங்கிற உண்மையை நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்கன்னா ஃபோனு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேதுக்கிட்டேயோ இல்லை ராஜாங்கத்திட்டையோ கொடுத்தேன்னு வச்சுங்களேன், உங்களுடைய வேஷம்லாம் கழிஞ்சிரும். உங்களையும் இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்ருவாங்க. பார்த்துக்குங்க. எனக்கு கொடுக்க பிறந்த 10, 5 பணத்துக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியில் நடுத்தருக்கு வந்துடுவீங்க, பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகம் மிரட்டுறாரு. உடனே அதுக்கு தாமரை சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆறுமுகம், நான் உனக்கு பணம் தரேன். ஆனால் என்னால் இப்போதைக்கு ஒன்றும் ரெடி பண்ணி தர முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு 2 நாள் போட்டும் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆறுமுகம், அம்மா 2 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாதும்மா. நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய குடும்பத்து பொண்ணு. எனக்கு இன்றைக்கி சாயந்தரம் பணம் வேணும்மா, அவ்வளோதான். என்ன ஆறுமுகம் மிரட்டுறியா? ஐயோ அம்மா மிரட்டலம்மா, என்னோடய தேவையை சொல்கிறேன். என்னோடய பெரிய இடத்துல இருக்கவங்களாம் தேவையை தெரிஞ்சுக்கிட்டா உடனே சரி பண்ணிடலாம்மா. அதனால என் தேவையை சொல்லிட்டேன். பெரிய இடத்து பொண்ணு நீங்கள் பார்த்து முடிச்சுடுங்கம்மா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் மலருக்கு சந்தேகம் அதிகமாகிடுச்சு. தாமரை யார்கிட்டயோ பணம்லாம் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா தாமரை ஏதோ திருமல் பண்ணுறாங்க, என்னவா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தாமரையே தன் வாயால் உளர்றாங்க. ஆறுமுகம், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் உன் ஃபோன்லேருந்து ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ண பார்த்தியா, இதுதான் நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. நீ சொல்கிற மாதிரி ராஜாந்திர போய் சொன்னால் கூட எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்காது போல். நீ தான் என்ன டெய்லி சாகடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறத கால் வாங்கிட்டாங்க மலர். அப்போது ஃபோன் பண்ணி பேசுனதுலாம் தாமரை தான். அப்போது அந்த ஆறுமுகத்துல தான் அந்த ஆதாரம் இருக்குது. அதை மட்டும் போய் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த தாமரை ஆட்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருமா அப்போ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தாமரை சொல்கிறாங்க, சரி ஆறுமுகம், நீ கேட்குற பணத்தை கொடுக்குறேன், எனக்கு இன்னொரு உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்ல, உடனே ஆறுமுகம், என்ன உதவிமா? நீங்கள் கேட்டால் நான் எந்த உதவி வேணாலும் பண்ணுவேன். ஆனால் நான் கேட்குற ஒரே உதவி உங்கள்கிட்டருந்து பணம் மட்டும்தான். அதை மட்டும் கேட்டால் கொடுத்துருங்க போதுன்னு சொல்கிறாங்க. தரேன், கண்டிப்பாக நீ கேட்குற பணத்தை தரேன். ஆனால் எனக்கு இன்னொரு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்கம்மான்னு கேட்க சொல்கிறான் ஆறுமுகம். எனக்கு ஒரு வயிற்றில் வளர குழந்த கருவை கலைக்கணும். அதுக்கு நல்ல ஒரு வீரியமான மருந்து வேணும் அப்படிங்கவும், என்னம்மா இது என்ன புது கதை? இப்போ யார் குழந்தைய கலைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, ஆறுமுகம், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நான் சொல்கிறது மட்டும் செய் போதும். எனக்கு இப்போது 3 மாத கருவை கலைக்கணும். ஆனால் அது கரு கலைஞ்ச மாதிரி தெரியக்கூடாது. நார்மலாக அதை வாங்கி குடித்தா கலைஞ்சிடணும். அதில் நான் மாட்டக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு ஒரு மருந்து மட்டும் கொடு. நீ கேட்குற பணத்தை எல்லாத்தையும் உடனே கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா, நாட்டு மருந்துகளில் போய் கேட்டால் தரப்போகிறாங்கன்னு சொல்லவும், அதுக்கு உடனே தாமரை சொல்கிறாங்க, ஐயோ வேணாம் ஆறுமுகம், நாட்டு மருந்துகளில் போய் நான் வாங்கிட்டு வந்து ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஆனால் அது எதுவுமே சரியாகலை. அவள் இன்னமும் கன்சீவாக தான் இருக்கா. அவளோட குழந்தைய எப்படியா கலைக்கணும் அப்படிங்கவும் ஆறுமுகம் கேட்குறான். என்னம்மா, அந்த தமிழ்ச்செல்வி குழந்தையா? ஏற்கனவே தமிழ்ச்செல்வியை நீங்கள் தான் ஃபோன் பண்ணி சொல்லி தமிழ்ச்செல்வி தான் ஃபோன் பண்ண சொல்லி குடும்பத்தை இருந்து பிரிச்சிங்க. இப்போது அவங்க வயிற்றோட குழந்தைய கலைக்க போகிறீங்க அதானே அப்படின்னு சொல்ல, தாமரை ஒன்று, ஆறுமுகம், ஏன் தமிழ்ச்செல்வி மேலே பாசமா? உனக்கு பணம் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி எனக்கு மருந்து ரெடி பண்ணி கொடு, உனக்கு பணம் தரேன். இல்லை அப்படின்னா உனக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே ஆறுமுகம், எனக்கு என்னம்மா, எனக்கு அதெல்லாம் இந்த கவலையும் கிடையாது. உங்களுக்கு தேவை கருவை கலைக்கிற மருந்து அவ்வளோதானே. நான் சாயந்தரம் மருந்து கொண்டு வந்து தரேன். இந்த மருந்துக்கும் இந்த ஃபோனுக்கும் உள்ள அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க, அவ்வளோதான் டீல் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்கிறான். உடனே தாமரை ஃபோனை வச்சுட்டு, அப்பா இந்த ஆறுமுகத்தை இன்றைக்கி மருந்து எடுத்து வரட்டும், அந்த மருந்தை வாங்கி அந்த தமிழ்ச்செல்வியோட குழந்தைய இன்றைக்கி கலைச்சிட்டு இந்த தமிழ்ச்செல்வி வீட்டோட துரத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆறுமுகத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த தமிழோட தொல்லையும் இருக்காது. நாம் ஆசைப்பட்ட மாதிரி சேர்த்து உங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மலர் காதில் வாங்கினோடனே அவளுக்கு அதிர்ச்சி தாங்கலை. அடி பாவி, இவ்வளோ மோசமானவளா நீனு, இவ்வளோ கேடுகட்டவளாக இருக்கே இந்த சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி போய் தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. தமிழ், அந்த மலர் பேசுறதெல்லாம் காதில் வாங்கினேன். அந்த தாமரை தாமா எல்லாத்துக்கும் காரணம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைய கலைக்கிறதுக்கும் அவள் பிளான் பண்ணிகிட்ருக்கா. நீ கொஞ்சம் பார்த்துருமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தாமரையை பற்றின விஷயங்களை தமிழ்கிட்ட போய் சொல்கிறாங்க மலர். அதுக்கு தமிழ்ச்செல்வியும், இருக்கட்டும்க்கா, எனக்கு தெரியும் இதெல்லாம் தாமரை வேலைதான்னு சொல்லிட்டு, நான் இருக்கட்டும், அவள் இங்கே அந்த மருந்தை வாங்கிட்டு வரட்டும். அந்த மருந்து ஆறுமுகம் இன்றைக்கி சாயந்தரம் வாங்கிட்டு வருவான்ல, வரும்போது அவனை மடக்கி பிடிச்சி எல்லா உண்மையும் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி தாமரையுடைய முகத்தில் கிழித்து அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டுறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி ரெடியாக காத்துட்ருக்காங்க.